வணக்கம் நேயர்களே! இந்த காணொளியில் பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கலாமா? பொதுவா சில பெற்றோர்கள் குழந்தை ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ, பெண் குழந்தையோ, ஆண் குழந்தையோ பிறந்த உடனே கண்டிப்பாக ஜோதிடரை போய் பார்ப்பாங்க. ஜோதிடரை பார்த்து எவ்வளவு கொஸ்டின் கேட்க முடியுமோ அவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க. பிறந்த குழந்தைக்கு ஆயுள் எப்படி இருக்கும்? நல்லா படிப்பாளா? இவ கவர்மெண்ட் வேலைக்கு போகவா? டாக்டர் ஆகுவாளா? கோடீஸ்வரனா ஆகுவாளா? இவளோட எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு எப்படி இருக்குது, அப்பாவுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குது, அப்பா வருமானம் நிறைய சம்பாதிப்பாரா, அப்பாவோட ஆயுள் எப்படி இருக்குது, அப்புறம் அம்மாவுக்கு எப்படி இருக்குது, அம்மாவோட ஆயுள் கேட்பாங்க. அது இல்லாமல் குழந்தையோட தாத்தா பாட்டி, அப்பாவோட அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஆயுள் எப்படி இருக்குது அதையும் பார்ப்பாங்க. அது இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குது, அதனுடைய ஆயுள் எப்படி இருக்குது அதையும் கேட்பாங்க. இது இல்லாமல் குழந்தையோட சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, சின்னம்மா, குழந்தையோட அத்தை, எவ்வளோ கேள்வி கேட்க முடியுமோ அவ்வளவு கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஜாதகம் இருக்குது, அதுதான் பேசும். ஒரு குழந்தைக்காக என்ன ஜாதகம், இந்த குழந்தை பிறந்த நேரத்துக்கு இந்த ஜாதகம் குழந்தைக்கு தான் 90% பேசும். ஸோ நம்ம ஒரு குழந்தை பிறந்தா குழந்தையோட ஆயுள் மற்றும் குழந்தைக்கு ஏதாவது நோய் ஏதாவது தாக்குமா, இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஒரு 12-13 வயசு வரைக்கும் குழந்தைக்கு அதிகமாக பெருசாக ஜாதகம் பார்க்க தேவையில்ல. குழந்தை பற்றி கவலைப்படவும் தேவையில்லை. வேணால் அது கடவுளுக்கு சமம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். வணக்கம், நன்றி நேயர்களே.